வணக்கம் நண்பா, வெல்கம் டு கன்சுமர்ஸ்டெக். இன்னைக்கு நம்ம வீடியோவில் 50K பட்ஜெட்டில் எப்படி ஒரு கேமிங் அண்ட் எடிட்டிங் பிசி பில்ட், இந்த பிசி பில்டுக்கு யூஸ் பண்ண காம்பனன்ட்ஸோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்புறம் அதோட ப்ரைஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. இது ஒரு கன்சியூமர் பிசி பில்ட், அதாவது நம்ம சப்ஸ்கிரைபரோட பிசி பில்ட். அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். அவருக்கு இன்றைக்கி பர்த்டே, அதனால தான் இந்த வீடியோ நாங்கள் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறோம். ஹாப்பி பர்த்டே ப்ரோ. இந்த பிசி பில்டை பற்றி நாங்கள் சொல்கிறத விட நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்னால் நல்லாயிருக்கும். ஸோ வாங்க நம்ம சப்ஸ்கிரைபர் இதை பற்றி என்ன சொல்கிறாரு பார்க்கலாம். Hi guys, இந்த PC build வந்து 50K PC build. இந்த 50K PC build-ஐ கன்சியூமர் டெக் செஞ்சு காட்டினாங்க. ஸோ இவங்க பேஜை நான் இன்ஸ்டாகிராம் மூலியம் யூடியூப் மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல PC build தேவைன்னா. அதுவும் இல்லாமல் ப்ரீமியமாகவும் செஞ்சு கொடுத்தாங்க. ஸோ இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்னென்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணாங்க, மதர் போர்டு யூஸ் பண்ணாங்க. நான் வந்து அவரோட கன்சியூமர். எனக்கு வந்து 2019 எடிஷன் எல்லா ப்ராசஸர்லேருந்து 2019 எடிஷன் தான் தேவைப்பட்டது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் ப்ரீமியமாக வேணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த பிசி பில்டு கேட்டேன். ஸோ நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபுல் டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷனும் நான் இந்த வீடியோக்குள்ளே சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் இட். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து Ryzen 5 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து Ryzen 5 3500 அந்த ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பெஸ்ட் ஃபார் கேமிங் 1080pலையும் எல்லா கேம்ஸையும் AAA கேம்ஸ் எல்லாமே விளாட்லாம் இந்த ப்ராசஸரில். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பேசிக் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடிட்டிங். ஸோ அதுக்கு தான் இதை வாங்கினேன். திஸ் இஸ் அ குட் ப்ராசஸர் ஃபார் இட். நெக்ஸ்ட்டு மதர் போர்ட் பார்க்கலாம். இதோட பேஸ் மதர் போர்ட் பார்த்தீங்கன்னா B450 ஸ்டீல் லெஜண்ட். இது கொஞ்சம் ப்ரீமியமான மதர் போர்ட். நம்ம முடிஞ்சால் வந்து இந்த மைக்ரோ ATX, இந்த ப்ரோ VDH Max 2 அந்த மாதிரிலாம் போயிருக்கலாம். பட் அதெல்லாம் கொஞ்சம் 6000 7000 ரேஞ்சில் இருக்கும். இது வந்து எனக்கு வந்து 10K ரேஞ்சில் கிடச்சிது. ஸோ இட்ஸ் அ குட் பில்ட். இதோட மாடல் பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ராக் B450 ஸ்டீல் லெஜண்ட். ஸோ இதில் வந்து LED லைட்லாம் இருக்குது. ஸோ உள்ளே வந்து LED அந்த இது. அது இல்லாமல் இது PCI 3 சிஸ்டம் இருக்குது. M2 சிங்க்கும் போட்டுக்கலாம். 4 ஸ்லாட் வேறு இருக்குது. DDR4 ஸ்லாட் வேறு இருக்குது. ஸோ இங்கே டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்க்கலாம். அது இல்லாமல் 2 USB 3.0 Gen 1 போர்ட், 6 USB 2.0 போர்ட்டும் வரும் இதில். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இதுக்கு யூஸ் பண்ண ரேம் பார்த்தீங்கன்னா வெனிகன்ஸ் ரேம், கார்சர் ரேம் யூஸ் பண்ணியிருக்கோம். 3000 MHz 8GB ரேம், DDR4 ரேம். ஸோ இது வந்து இதுவும் பட்ஜெட்டில் வரும் இந்த ரேம். ஸோ இந்த ரேம் தான் இதுக்கு யூஸ் பண்ணது, 8GB ரேம். இதுக்கு யூஸ் பண்ணது 240GB SATA டிஸ்க். இதுக்கு நான் வந்து ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணல. அவங்க என்ன சொன்னாங்க, இதுக்கு முன்னாடி இருக்க ஹார்ட் டிஸ்க்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா என்கிட்ட ஆல்ரெடி வந்து ஒரு டெஸ்க்டாப் இருந்தது, அது கிட்டத்தட்ட 500GB. அதனால தான் வெறும் 240GB SSD மட்டும் வாங்கினேன். திஸ் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், சீக்கிரமாக ஒர்க் ஆகும். ஏதாவது அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணாலும் சீக்கிரமாக பூட்டப் ஆகி ஒர்க் பண்ணுறதுக்கு தான் SSD. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு யூஸ் பண்ண கிராஃபிக்ஸ் கார்டு பார்க்கலாம். யூஸ் பண்ண கிராஃபிக்ஸ் கார்டு பார்த்திங்கன்னா GeForce GTX GB. இது மினி எக்ஸு, ஒரு ஃபேனோட தான் வரும். 1650 தான் யூஸ் பண்ணேன். சூப்பருக்கு போல் 1650 நல்லாயிருக்கும் இதுக்கு, இந்த நம்ம கேமிங் பர்பஸுக்கு, AAA கேமிங்க்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் எடிட்டிங், அடாப் ப்ரீமியர் ப்ரோ, அடாப் ஃபோட்டோஷாப் அந்த மாதிரி இதுக்கும் நல்லாயிருக்கும். காம்பேக்டாக இருக்கும், சூப்பர் சைலண்ட்டாக இருக்கும், ரொம்ப சவுண்டுலாம் கொடுக்காது. அது வரைக்கும் இது நல்ல கிராஃபிக் கார்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதுக்கு யூஸ் பண்ண SMPS பார்க்கலாம். இதுக்கு யூஸ் பண்ண SMPS பார்த்தீங்கன்னா கார்சர் 450W SMPS. நம்ம அவ்வளோவா ஹை அண்ட் ஸ்ட்ரீமிங் பண்ணி கேமிங் விளாட்றதுனால அவ்வளோவா வாட்ஸ் தேவைப்படாது. VS450 போதும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதோட கன்சூமிங் ரேஞ்ச், நம்ம என்ன தான் AAA கேமிங்ஸு அது இது வாங்கினாலும் மேக்ஸிமமாக 200-250 வாட்ஸ் மேலே கன்சியூம் ஆகாது. அது இல்லாமல் இது பெஸ்ட்டு.
ஆன்டெக் இதுக்கு மற்றதுக்கெலாம் போகிறதுக்கு ஆன்டெக்னா பட்ஜெட் கேமிங் அந்த மாதிரி ஒரு 40-45K ரேஞ்சில் வாங்கினோன்னா நீங்கள் ஆன்டெக்கு இல்லை வேறு ஏதாவது பிராண்ட் சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதுக்கு யூஸ் பண்ண கேபினெட்டை பார்க்கலாம். ஸோ எனக்கு வந்து இந்த கேபினெட் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் இல்லாமல் நான் சிங்கிள் ஸ்ட்ரிப்போட கேபினெட் கேட்டிருந்தேன். அவர் நல்லாவே கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு நிறைய ரெக்கமெண்ட் பண்ணார் ஆன்டெக்கு, அப்புறம் வந்து ஆன்டெக்கில் 2 பேக் 200 310, நெக்ஸ்ட்டு வந்து தெர்மல் டேப்லெஸ் சில டைப்ஸ் ஆஃப் மாடல்ஸு அந்த மாதிரிலாம் ரெக்கமெண்ட் பண்ணார். ஆனால் தெர்மல் டேக்கில் நான் வாங்கின எடிஷன் ஒரு டிஃப்ரெண்ட்டான எடிஷன். இந்த கேபினெட் தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். இட் இஸ் H200G RGB ஸ்னோ எடிஷன். இதில் வந்து 1 ஸ்ட்ரிப் லைட் இருக்குது. அது இல்லாமல் ஒயிட் கலரில் வரும். ஸோ லுக்ஸ்லேயும் நல்லாயிருக்கும், பர்ஃபெக்ட் பாடி. அதுவும் இல்லாமல் கேபிள் மேனேஜ்மெண்ட் நல்லாவே இருக்கும். எதுவுமே நீங்கள் கவலைப்பட தேவையில்ல, ஸ்மூத்தாக க்ளீனாக இருக்கும். ஸோ இதுக்காக தான் நான் வாங்கினேன். இது வந்து நல்லா அந்த கலரும் நல்லாயிருக்கு, பில்ட்டும் நல்லாயிருக்கு. ஸோ தட்ஸ் த திங். இந்த கேபினெட் மட்டும் காஸ்டட் அரௌண்ட் 5200 சம்திங். பட் இட் இஸ் ஒர்த் எனஃப் டு ஹாவ் திஸ் tower case, mid tower case. So next வந்து I will show my CPU that was built and delivered to me. இது வந்து எப்படி பண்ணாங்கன்னா, அவங்களே வந்து நான் எல்லாமே கொடுத்து அவங்களே வீட்டுக்கு ஹோம் டெலிவரியும் பண்ணாங்க வித் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். இந்த பில்ட் மொத்தமாக எனக்கு 50K வரல, இட்ஸ் நியர் அரௌண்ட் 49K. தட் வாஸ் அ குட் பில்ட். நீங்கள் அதை பார்த்து நீங்கள் உங்கள் வியூஸை தெரிஞ்சுக்கலாம். 1 ஸ்ட்ரிப் லைட்ஸு, பவர் பட்டன், ரீஸ்டார்ட் பட்டன், இந்த RGB லைட் அதுக்கேற்ற மாதிரி கலர் மாறிக்கும். இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் இந்த கலர் வில் பி சேஞ்சிங். ஆஃப் இட் whenever you need. இங்கே வந்து 2 USB 3.0 போர்ட்ஸு, ஒரு மைக்கு, ஒரு ஜாக் இருக்கும். இது வந்து டஸ்ட் ரெசிஸ்டன்ட் ப்ரொடக்ஷனுக்காக. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கேபினெட், இது டெம்பர் கிளாஸ் மூலமாக இருக்குது. இது உள்ளே ஓப்பன் பண்ணி இந்த ப்ராசஸர் AMD Ryzen 5 35 ப்ராசஸர், இந்த ஸ்டீல் லெஜண்ட், ஆஸ்ட்ராக் ஸ்டீல் லெஜண்ட் காஸ் ரேம் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் அந்த GB கிராஃபிக்ஸ் கார்டு, இந்த க்ரூஷியல் SSD VS450 SMPS. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் இந்த கேபிள் மேனேஜ்மெண்ட் நல்லாயிருக்கும். அது இல்லாமல் நல்லா ஸ்ட்ராங்கான கேஸு, லுக் வைஸையும் நல்லாயிருக்கும், பில்ட் வைஸ்லையும் நல்லாயிருக்கும். நாட் ஒன்லி ஃபார் லுக் வைஸ். இந்த பிராண்டை நீங்கள் சூஸ் பண்ணலாம், பெஸ்ட் பிராண்ட். யூ கேன் கோ ஃபார் இட். லவ்ட் இட் ஐ பிலீவ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் இதில் யூஸ் பண்ணியிருக்க காம்போனன்ட்ஸ் எல்லாமே குருஸ்ரீ கம்ப்யூட்டர்ஸ்லேருந்து தான் வாங்கணும். அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது காம்போனன்ட்ஸ் தேவைப்பட்டால் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் நண்பா இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த பிசியில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு பிசி பில்டு வேணும்னா எங்கள் இன்ஸ்டாகிராமில் கான்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதேமாரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட உங்களை நெக்ஸ்ட் வீக் சந்திக்கிறோம். Until that, goodbye from consumerstechr.